தக்ஷசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் விவேகானந்தர் அமைந்திருக்கும் பகுதி குந்துக்கால் என்று அழைக்கப்படும் சேது கடற்கரை. இங்கே தான் முதலில் சிகாகோ மாநாட்டில், இந்து சமய மாநாட்டில் உரை நிகழ்த்திய பின் சுவாமி விவேகானந்தர் வந்து இறங்கிய இடம். இங்கே பாஸ்கர சேதுபதி மன்னரால் இங்கே ஒரு மணிமண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. பாஸ்கர சேதுபதி மன்னர் சேது பகுதியை ஆட்சி செய்த ஒரு நல்ல மன்னர். இவருக்கு சுவாமி விவேகானந்தரால் ராஜரிஷி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. முதலில் சிகாகோ ஆன்மீக சமய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாஸ்கர சேதுபதி மன்னருக்கே அழைப்பிதழ் அனுப்பியிருந்தார்கள். சுவாமி விவேகானந்தர் நிகழ்த்திய உரையை கண்ணுற்ற பாஸ்கர சேதுபதி மன்னர் சுவாமி விவேகானந்தரை இதற்கு பொருத்தமாக இருப்பார் என்று எண்ணி அவரை அனுப்பி வைத்தனர். இதனால் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் சுவாமி விவேகானந்தரின் புகழ் ஓங்கியது. சுவாமி விவேகானந்தரின் புகழ் ஓங்க காரணமாயிருந்தவர் பாஸ்கர சேதுபதி மன்னர் என்றால் மிக இல்லை. இவர் மிகச்சிறந்த கொடைவள்ளல். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு 2000 ஏக்கர் நிலத்தை தானமாக தந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.